பொதுவா எல்லாருமே சிங்கத்தை தான் காட்டோட அரசன்னு சொல்றாங்க. இருந்தாலும் வரலாற்றை ஒரே ஒரு தடவை புரட்டி பார்த்தா புலிக்கும் சிங்கத்திற்கும் இடையான சண்டையில புலி தான் பெருமளவுல ஜெயிச்சிருக்கு. இப்ப அண்மையில கூட அங்கோரா விலங்கியல் பூங்கால ஒரு புலி ஒரு சிங்கத்தை ஒரே அடியில கொன்னதா நியூஸ் கூட வந்துச்சு. ஆனா இந்த உண்மைகளை எந்த ஒரு நபரும் பேசுறதே கிடையாது. எல்லா இடத்துலயுமே சிங்கம் தான் பலசாலி அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஊடகங்கள்ல காட்டப்படுறது போல சிங்கம் தனித்து வேட்டையாடாது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கூட்டமா தான் சிங்கமும் வேட்டையாடும். ஒரு கூட்டத்தோட தலைவனா இருந்த ஆண் சிங்கம் ஒரு இளைய ஆண் சிங்கத்தால அடித்து விரட்டப்படும் போது மட்டும்தான் தனியா இருக்கும். அப்போ அந்த விரட்டப்பட்ட சிங்கம் கிழவன்னு சொல்ற பருவத்தை எட்டிரும். அப்போ அதோட வேட்டையாடும் திறனும் குறைஞ்சிரும். அந்த சிங்கம் தானா எதையுமே வேட்டையாடி திங்கவும் செய்யாது. வேற விலங்குகள் வேட்டையாடி தின்னதுல மீதி இருக்கிறத இந்த சிங்கம் தின்னு உயிர் வாழும். சிங்கம் ஒரு பாலூட்டி வகையை சேர்ந்த காட்டு விலங்கு தான். சிங்கமும் பூனை பேரினத்தை சார்ந்ததுதான். பூனை பேரினத்திலேயே புலிக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய மிகப்பெரிய விலங்கு ஆண் சிங்கம் தான். முழுசா வளர்ச்சி அடைந்த ஆண் சிங்கம் 150 இருந்து 250 கிலோகிராம் வரைக்கும் எடை இருக்கும். பெண் சிங்கம் 120 இருந்து 150 கிலோகிராம் வரைக்கும் எடை கொண்டதா இருக்கும். சிங்கம் இப்போ ஆப்பிரிக்காலையும் இந்தியாலயும் இருக்கிற காடுகள்ல மட்டும்தான் காணப்படுது. சிங்கங்கள் எப்பவுமே அடர்ந்த காடுகளை விரும்புறது கிடையாது. அடர்த்தி குறைஞ்ச இலையுதிர் காடுகள்ல தான் வாழ்றத விரும்புது. சிங்கங்களுக்கு நல்ல கேட்கும் திறனும் இருக்கு. சிங்கத்தோட கர்ஜனை சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் கேட்கும். சிங்கத்தோட இயல்பே கூட்டமா வாழ்றதுதான். சிங்கத்துக்கு மான், காட்டெருமை, வரிக்குதிரை, பன்றி முதலான விலங்குகள் தான் விருப்பமான உணவா இருக்கு. பெரும்பாலும் பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடும். சிங்கங்கள் வேட்டையாடிய விலங்குகளை முழுசுமா சாப்பிடாது. எலும்புகளையும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சதை பகுதிகளையும் அப்படியே விட்டுரும். அந்த மிச்ச மீதிகளை தான் ஓநாய், கழுதைப்புலி போன்ற விலங்குகள் சாப்பிட்டு உயிர் வாழுது. நல்லா சாப்பிட்ட ஒரு சிங்கம் வேட்டைக்கு அப்புறம் பல நாட்களுக்கு வேட்டைக்கே போகாது. ஆண் சிங்கங்கள் தன்னோட கூட்டத்துக்குன்னு ஒரு எல்லையை உருவாக்கி வச்சிருக்கோம். 1990கள்ல சிங்கங்களோட எண்ணிக்கை 1 லட்சமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலவரம் என்னன்னா 16,000 முதல் 30,000 வரைக்கும் தான் இருக்கதா தகவல் சொல்லுது. சிங்கத்தோட வாழ்நாள் பொதுவா 10 இருந்து 14 ஆண்டுகள் வரைக்கும் தான் இருக்கும். ஆண் சிங்கங்களோட சராசரி ஆயுட்காலம் 12 வருஷமா இருக்கு. பெண் சிங்கங்களுக்கு 16 வருஷங்களா இருக்கு. உடற்கூற்றின்படி 2 பாலினங்களும் ஆயுட்காலத்துல சர்வ வளமா படைச்சிருந்தாலும் ஒரு கூட்டத்துல ஒரு வயது முதிர்ந்த ஆண் சிங்கம் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கறனால தலைவனான ஆண் சிங்கம் 10 வயது வருவதற்குள்ளாகவே அக்குழுவில் உள்ள மற்ற இளைய சிங்கத்தோடு சண்டையிட்டு இறக்கவோ அல்லது காயத்திற்குள்ளாவோ ஆக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்திலிருந்து அந்த சிங்கம் விரட்டப்படும் போது தன் வயது முதிர்ச்சியாலும் நகங்களும் பற்களும் கூட கூர்மை இழந்தனால வேட்டையாட கூட முடியாம மிகவும் சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுது. இதனால அந்த சிங்கத்தால ஒரு சில மிருகங்களை வேட்டையாட முடியாமலே போயிடும். இதனாலவே இந்த சிங்கங்கள் உடல் வலிமை இல்லாம ஒல்லியா காணப்படும். இந்த மாதிரி ஒல்லியா பலவீனமா இருக்கக்கூடிய சிங்கங்களை ஒரு சில சமயங்கள்ல மற்ற வேட்டை விலங்குகள் எளிதில தாக்கி கொள்ளுது. வயசான ஆண் சிங்கங்களுக்கு மட்டும்தான் இந்த நிலைமை. ஆனா பெண் சிங்கம் வயது முதிர்ச்சி அடைஞ்சா கூட கூட்டத்துல ஒன்னாதான் இருக்கும். இந்த ஒரே காரணத்தினாலதான் ஆண் சிங்கங்களோட சராசரி ஆயுட்காலம் பெண் சிங்கங்களோட சராசரி ஆயுட்காலத்தோட குறைவா இருக்கு. இதுல லைகர்னு ஒரு இனம் கூட இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஆண் சிங்கம் மற்றும் பெண் புலி இவைகளுக்கு இடையே உள்ள ஒரு கலப்பின சேர்க்கை மூலம் உருவாக்கிய கலப்பு உயிரினம் தான். இந்த இனத்தோட பெற்றோர்கள் பந்தேரா அப்படிங்கிற ஒரே பேரினத்தை சார்ந்தது. இதையும் சேர்த்து பார்த்தா அறியப்பட்ட அனைத்து பூனை குடும்பங்களுக்கு இடையே உள்ள உருவத்துல பெரிதான விலங்கு லைகர் தான். ஆண் சிங்கமும் பெண் புலியும் சேர்ந்து பிறக்கிற லைகர் அப்படிங்கிற விலங்கை பத்தி பார்த்தோம். கிட்டத்தட்ட இதே மாதிரி கலப்பின சேர்க்கை மூலம் தோன்றிய புலி சிங்கம் அப்படின்னு ஒரு விலங்கு இருக்கு. ஆண் புலியும் பெண் சிங்கமும் இணைந்த கலப்பினம் தான் புலிச்சிங்கம். இந்த புலிச்சிங்கங்கள் நீச்சல் அடிக்கிறத ரொம்ப விரும்பும். ஆக்சுவலா பார்த்தா இது புலியோட ஒரு பண்பு தான். அதே நேரத்துல இந்த புலிச்சிங்கங்கள் கூட்டமா வாழ்ற பண்பு கொண்டதாகவும் இருக்கு. இது சிங்கத்தோட பண்பு. ஹெர்குலஸ் அப்படின்னு சொல்லப்படுற புலிசிங்கம் தான் உலகத்துல வாழ்ற மிகப்பெரிய பூனை இனம்னு கின்னஸ் சாதனை உள்ள இடம் பெற்றிருக்கு. ஒரு சிங்க கூட்டத்துல பொதுவா 5 இருந்து 6 வயது வந்த பெண் சிங்கங்களும் 1 வயது வந்த ஆண் சிங்கமும் சில குட்டிகளும் இருக்கும். அதே போல இந்த கூட்டத்துல பெண் சிங்கங்கள் தான் அதிக முக்கியத்துவத்தை பெறுது. ஒரு கூட்டத்துல இருக்கிற பெண் சிங்கங்கள் எல்லாமே நெருங்கிய உறவினர்களா மட்டும்தான் இருக்கும். இந்த அமைப்புக்கு விதிவிலக்குகள் குறைவாதான் இருக்கு. எது எப்படியோ சிங்கம் சிங்கம் தான்.